எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் மிகவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம். 2024 வருடத்தின் அதிர்ஷ்டகரமான 4 ராசிகள் யாரார் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதாவது ஒரு புது வருடம் பிறக்கிறது அப்படின்னாலே எல்லார் மனசுலையும் தோன்றக்கூடிய ஒரு எண்ணம், இந்த வருடமாவது நமக்கு நல்லா இருக்காதா அப்படின்ட்டு எல்லாருக்குமே தோன்றும். சென்ற வருடத்தில் இருந்து வந்ததை விட சற்று ஒரு படி மேல நம்மளை கொண்டு போகாதா இந்த வருடம், அதாவது பிறக்க இருக்கிற வருடம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை. உங்களுடைய ஆசையை நிச்சயமாலும் நிறைவேற்ற போகிறது ராகு என்ற கிரகம். நவகிரகங்கள்ல வலிமையான கிரகம் என்று சொல்லப்படுவது கேது. இந்த ராகு என்பவர் அடுத்த இடத்துக்கு வரார். காரணம் என்னன்னா, ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, ராகுவை போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவரினுடைய சுபத்தன்மையை நம்மால் அளவிட முடியாது, அவருடைய அசுபத்தன்மையும் நம்மால் அளவிட முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சனி பகவான் தான் கெட்டவர் அப்படின்னுட்டு. சனியை விட 100 மடங்கு படுபயங்கரமானவர் ராகு. சனியினுடைய சுப பார்வையினுடைய சுப பலனையும் உங்களால் அளவிட முடியாதோ, அதே மாதிரி ராகுவினுடைய சுபத்துவம் நிறைந்த பலன்களையும் உங்களால் அளவிட முடியாது. சோ ஒரு இடத்தில் ராகு இருக்கிறார் என்று சொன்னால் அந்த இடம் எந்த மாதிரியான இடம், அவருடைய பார்வை எந்த மாதிரியான பார்வை என்று அளவிட்டால் உங்களுடைய வாழ்வு வசந்தமாவதை யாரும் தவிர்க்க முடியாது. அப்பேற்பட்ட ராகுவினால் இந்த 2024 வருடத்தில் மிக பெரிய அளவிற்கு கோடீஸ்வர யோகத்தை பெறப்போகும் 4 ராசியினர் யாரார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம். முதலில் வரக்கூடியவர்கள் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசிக்கார நண்பர்கள். உங்களுடைய ராசியில் தற்போது குரு பகவான் இருக்கிறார். மே மாதம் 1ஆம் தேதி வரை இருக்கிறார். 2024 மே 1 வரைக்கும் இருக்கிறார். அதன் பிறகு 2வது ஸ்தானமான தனஸ்தானத்துக்கு மாறுறார். 2வது இடம்ங்கிறது வருமான ஸ்தானம்னு சொல்லுவோம். நிதி நிலைமை அமோகமாக உங்களுக்கு இருக்க போகிறது. வருமானம் சிறப்பானதாக இருக்க போகிறது. சொல் பலிக்க போகிறது. குடும்பம் அமைய போகிறது. அந்தஸ்து உயர போகிறது. இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ராகு பகவானினுடைய சுபத்துவத்தால் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆகுது. குரு பகவானினுடைய தனஸ்தான பயணம் மற்றும் ராகுவினுடைய சுபத்துவம் ஆகியவை அத்துணையும் சேர்ந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு 2024 வருடம் முடிவதற்குள் பெரிய அளவிற்கு ஒரு லட்சாதிபதி யோகத்தையோ அல்லது கோடீஸ்வர யோகத்தையோ கொடுக்க இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அடுத்த 2வது ராசி யாரு? சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசிக்கார நண்பர்கள். இவர்களுக்கும் அதிர்ஷ்டகரமான ஒரு ஆண்டாக இந்த 2024 ஆண்டு அமைய போகுது. ஏன்னா உங்களுக்கு இப்ப அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. நடந்தாலும் குரு பகவான் கர்மஸ்தானத்திலிருந்து 11வது வீடான லாபஸ்தானத்துக்கு மாறுவது என்பது பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தர போகிறது. குறிப்பா 2024 ஆண்டில் உங்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிக்க போகுது. பல மடங்கு, 1 மடங்கள்ல 2 மடங்கள்ல பல மடங்கு அதிகரிக்க போகுது. வேலையில் அதிர்ஷ்டகரமான பலன்கள் கிடைக்குது. உத்தியோகத்துல பதவி உயர்வு கிடைக்குது. திருமண வாழ்க்கை நடைபெறும். அதாவது செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு காமன் ஆயிடுச்சு.
ஒரு வாழ்க்கைக்கு போறாங்க, அந்த வாழ்க்கை பிடிக்கலன்னா ரெண்டாவது வாழ்க்கையை தேடி போறாங்க. இந்த ரெண்டாவது திருமணம் நடப்பதற்கு சில பேருக்கு தடையாகிக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் ரெண்டாவது திருமணம் நடைபெறுவதற்குண்டான யோக பலன்கள் வந்துவிட்டது. ராகுவினுடைய சீரிய அருட்பார்வையால் இது அத்துணையும் சீக்கிரமாக நடக்கும். ராகுவினுடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான். மற்ற கிரகங்கள்லாம் உள்ள வந்ததுன்னா மெல்ல பொறுமையா வேலை செய்யும். ஆனா ராகு வந்துட்டார்னா சர்ன்னு அவருடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஸோ அதுக்கான வேலையெல்லாம் வருடத்தினுடைய பாதிக்குள்ளேயே முடிஞ்சிடும். வருடத்தின் பாதிக்குள்ளேயே நான் சொன்ன அதிர்ஷ்ட பலன்கள் எல்லாத்தையுமே நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து விருச்சக ராசிக்காரங்க, 2024 ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஆண்டுன்னு ஒரே வார்த்தையில சொல்லலாம். பணம் வருதோ வரலையோ அது ரெண்டாவது, செல்வமோ அல்லது கடனோ அதெல்லாம் ரெண்டாவதுங்க. மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஏன்னா குரு பகவான் இது வரைக்கும் 6ஆம் வீட்டில் இருந்தார். இந்த 6ங்கிறது கொஞ்சம் டேஞ்சரான ஸ்தானம். எதிரி, சண்டை, சச்சரவு, கடன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கிற, நோய் மாதிரியான விஷயங்களா இருக்கிற ஸ்தானமே இந்த 6வது ஸ்தானம். மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். 3, 12 கூட பாதி மறைவு, 6, 8 முழு மறைவு. அங்கெல்லாம் குரு இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமற்ற சூழ்நிலையவே சென்ற வருடம் 2023 வருடம் கொடுத்திருக்கும். இனி அது மாறுது. 7ஆம் வீட்டிற்கு மாறுறார். அவருடைய பார்வை அற்புதமாக இருக்கிறது. சனி பகவான் 4ஆம் இடத்தில் அமர்றார். இதுவும் அற்புதமான பலன். இதன் மூலமாக தொழிலில் வெற்றி கிடைக்கும், மரியாதை கூடும். வேலையில் இருப்பவர்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்றவங்களுக்கும் நல்ல செய்தி வந்து சேரும். கண்டிப்பா பொருளாதார நிலை சென்ற வருடத்தை ஒப்பீடு செய்து காட்டும் போது இந்த வருடம் அற்புதமா இருக்குங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை. ஸோ 2024 வருடமாகப்பட்டது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யோக பலன்களை மட்டுமே கொடுக்க இருக்கு. ராகுவினுடைய அருள்கடாட்சத்தால் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். நியூ பிஸ்னஸ் அல்லது செஞ்சிட்டு இருக்க பிஸ்னஸ்லே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே நடக்கும். அடுத்து கும்பராசிக்காரங்க, சனியினுடைய ராசி. 2024 ஆண்டினுடைய முன்னேற்றம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு இப்போ ஜென்மத்தில் சனி இருக்கார். கும்பராசிக்கு சனி கும்பராசிலே இருக்கிறது ஜென்ம சனின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுன்னா வீண் அவமானங்களை தேடித்தரும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த பொண்ணுங்க விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸு சவகாசத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கும்போது வீண்பள்ளி வந்து சேரும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஸோ கொஞ்சம் அது காமன். அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு பொதுவாக சொல்லணும்னா ராகு 2வது இடத்துலையும் 4 குரு பகவானினுடைய மாற்றமும் நடக்க இருக்கிறது. அற்புதமான லாபத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை முழுமையாக கொடுக்கும், நிதி நிலைமை அதிகரிக்கும். யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ சரியான டைம். நல்லா படிங்க, நல்லா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வேலை 2024 வருடத்திற்குள் கூப்பிட்டு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு யோக பலன்களை ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது என்ன ஆகுதுன்னா 4 மாற்றம். குரு பகவானுடைய 4ஆம் இடத்து மாற்றம் என்ன ஆகும்னா, அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ தான் அது சரி பண்ணி கொடுத்துரும். வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாமே வாங்குற யோகத்தை கொடுக்கும். நிலம் வாங்குற யோகத்தை கொடுக்கும். இந்த மாதிரி பல்வேறு விதமான சொத்துக்கள் சேர வைக்கும் யோகத்தை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவில் 12 ராசியில அதிர்ஷ்டத்தை இந்த 2024 ஆண்டில் அடைய போகும் 4 ராசியை பற்றி சொன்னோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும். மற்ற ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். கண்டிப்பாலும் 2024 வருடம் அனைவருக்கும் சிறப்பான வருடமாகவே அமையுங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. எல்லாம் வல்ல இறைவனை நாம் அப்படியே பிரார்த்திப்போம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த அளவுக்கு யோக பலன்களை ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது என்ன ஆகுதுன்னா 4 மாற்றம். குரு பகவானுடைய 4ஆம் இடத்து மாற்றம் என்ன ஆகும்னா, அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ தான் அது சரி பண்ணி கொடுத்துரும். வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாமே வாங்குற யோகத்தை கொடுக்கும். நிலம் வாங்குற யோகத்தை கொடுக்கும். இந்த
இந்த மாதிரி பல்வேறு விதமான சொத்துக்கள் சேர வைக்கும் யோகத்தை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவில் 12 ராசியில் அதிர்ஷ்டத்தை இந்த 2024 ஆண்டில் அடைய போகும் 4 ராசியை பற்றி சொன்னோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும். மற்ற ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். கண்டிப்பாலும் 2024 வருடம் அனைவருக்கும் சிறப்பான வருடமாகவே அமையுங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. எல்லாம் வல்ல இறைவனை நாம் அப்படியே பிரார்த்திப்போம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இறைவனை நாம் அப்படியே பிரார்த்திப்போம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.